அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். இந்த அனைத்து விதமான தடைகளுக்கும் ஒரே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. அது எல்லாருமே பார்த்து அதில் நிறையா கமெண்ட்ஸு, எப்படி கமெண்ட்ஸ்னால் இதை எப்படி பண்ணுறது, அதனுடைய சந்தேகங்கள் அதெல்லாம் விளக்கமாக நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் பதில் உடனே கொடுத்துருக்கேன். நன்றி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்போது நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக்ஸ் மட்டும் போடுங்க. அப்படி லைக்ஸ் போட்டிங்கன்னா இந்த யூடியூப் ஆனது அதை ப்ரொமோட் பண்ணுது. லைக்ஸ் வர தான் ப்ரொமோட் பண்ணுது. அப்படி ப்ரொமோட் பண்ணும்போது இந்த விஷயம் பல பேருக்கு போய் சேரும். ஏன்னா நம்ம சொல்கிறது போல ஒரு சிம்பிளான மெத்தடு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா அதோடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைக்ஸ் போட்டிங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதோடைய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு மிக அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம். இதை நீங்கள் இந்த பரிகாரம் எதுக்குன்னா, சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டாலே நிறைய பேருக்கு ஒரு அச்சம் மனசில் வரும். சனீஸ்வரன் அப்படின்ட்டாலே அது 7 சனியாக இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், கண்டக சனியாக இருக்கட்டும். ஸோ இந்த 7 சனி காலகட்டத்தில் சனீஸ்வரனுடைய தாக்கங்களை நிறைய பேர் உணர முடியும், அனுபவபூர்வமாக உணர முடியும். அது சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம ஒரு 3 பேருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க புராணங்களில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3 பேர்னா, ஒன்று பரமேஸ்வரன், அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சனீஸ்வரன், அடுத்தது ராவணேஸ்வரன். சரி, நம்ம அந்த கதைக்கு போகாமல் இந்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு, இந்த சனீஸ்வரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் வேணால் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் ஒருவே பண்ண வேண்டாம். அவர் எந்த கட்டத்தில் இருக்கட்டும். பொதுவாகவே இந்த பாவக்கிரகங்கள்லாம் 3, 6, 10, 11 அப்படிங்கிற உபஜய ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டால் நற்பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்காக இருந்தாலும், 6ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கும்போதும் திருமண தடையை ஏற்படுத்துவார். 6 அவருக்கு உபஜய ஸ்தானமாச்சே, நல்லது தானே பண்ணணும் அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா, அங்கே 6ல் இருந்து அவர் பார்க்குற பார்வை திருமண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய பார்வையை அங்கே 6ஆம் இடம் செய்யுது. ஸோ சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் சனி நின்ற இடம் சிறப்பு, பார்க்கும் இடம் பால் அப்படின்னு பழமொழியே இருக்கு. சனிங்கிற ஒரு கிரகம் ஒரு மந்த கிரகம் சொல்கிறோம். ஜோதிடத்தில் சனீஸ்வரனை மந்தன் அப்படிங்கிறோம். தாமதம் ஒரு இடத்துல ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு தாமதம்னாலே இங்கே சனி இருக்கிறாருன்னு அர்த்தம், சனி சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். மந்தம், சோம்பேறி, அழுக்கு, கஷ்டம், கடுமையான உழைப்பு, தினக்கூலி, மாடு மாதிரி வேலை பார்க்குறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தினக்கூலியாக இருக்குது, அடிமை வேலை பார்க்குறது, அழுக்காக இருக்குது, இது போன்ற இடங்கள்ல எல்லாம் சனீஸ்வரன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப அழுக்காக இருக்காரு, அப்போ அங்கே சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. சனியை இந்த ஜாதக உலகத்தில் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்கு. மேசத்திலிருந்து மீன வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி சனீஸ்வர பகவான் 10, 11 அந்த 2 இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறார். ஸோ 10, 11ன்னா என்னங்க, 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறோம், 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானங்கிறோம். அப்போ கர்மத்துக்கு அவன் தான் காரகனாகிறாரு. பலன், லாபஸ்தானம்னா பலன் கொடுக்கக்கூடிய இடம், அதான் 11ஆம் இடம். நீ செஞ்ச செயலுக்கு தகுந்த மாதிரி பலன். அப்போ செயலையும் செய்ய வைக்கிறாரு, பலனையும் கொடுக்குறாரு, செயலுக்கு தக்கபடி பலனை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ 10, 11க்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு.
காலபுருஷ தத்துவத்தின்படி இந்த சனீஸ்வர பகவான். அப்ப கர்மஸ்தானத்துக்கு அவர் தான், கர்ம பலனை கொடுக்கறது அவர் தான். நம்ம பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இவர் தான் அந்த பலனை கொடுப்பார். உன் பாட்டை அப்படி பண்ணா, உன் முப்பாட்டை அப்படி பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு பலனை கொடுக்கறது இந்த சனீஸ்வர பகவான். பரம்பரையா குணாசியங்களை கடத்திக்கிட்டே வர்றது. தாத்தா மாதிரி இருக்கான், பாட்டா மாதிரி இருக்கான்னு சொல்றான்ல, அப்பா மாதிரி இருக்கான். அப்ப அந்த பண்புகளை கடத்தி கொண்டு வர்றது இந்த சனீஸ்வர பகவானுடைய வேலை. ஏன் சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள் காரகன் பேர் வச்சாங்க? ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி. அதாவது சனிங்கிறது ஒரு தேய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகம். அந்த சனியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவட்டம், சனியை சுற்றி ஒரு வளையம் இருக்கும். அதெல்லாம் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புக்கு முன்னாலே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. சனி ஆயுள்காரன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா சனி ஒரு அழிந்து கொண்டிருக்கின்ற கிரகங்கிறான். இப்போ ஆயுளும் நீடித்த ஒரு விஷயம் கிடையாது, குறைந்து கொண்டே வரக்கூடியது தான் ஆயுளுங்கிறதும். இந்த உலக வாழ்க்கைங்கிறதும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய கிரகம் தான் இந்த சனீஸ்வர பகவான். அப்ப சனீஸ்வர பகவானுக்கு இது போன்ற சில சிறப்பு தன்மைகள் இருந்தாலும் அது ஒரு நீதிமான் சொல்றோம். நீதிமான் அப்படிங்கும் போது உங்களுக்கு செய்யற செயலுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்துருவார். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டார். நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது, கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது. இங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் அங்கே எடுப்படாது, எந்த சலுகைகளும் கொடுக்க மாட்டார். இறக்கமே இல்லாம போட்டு தள்ளிடுறது. அதான் சனீஸ்வரனுடைய வேலை. அவர் கடமையை கரெக்டாக செய்கிறார். ஸோ சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் நமக்கு அச்சத்தை கொடுக்குது அப்படின்னாலே நாம் வாழ்க்கை முறையில் கரெக்டாக இருந்துக்கணுங்கிறத எச்சரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. இப்போ சனீஸ்வர பகவானோட சந்திரன் சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன். சனியும் சந்திரனும், சந்திரனை சொல்லக்கூடியது மனோகாரன்னு சொல்றோம். ரத்தத்துக்கு செவ்வாய் அதிபதி. ஆனால் அந்த ரத்த ஓட்டத்தை மூவ்மெண்ட்ல வச்சிருக்கிறது சந்திரன். ரத்தம் அந்த ஃப்ளோயிங்லேயே இருக்கிறதுக்கு சந்திரன் தான் காரணமாக இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சந்திரனோட ஜாதகத்தில் சனி சேர்ந்துருக்கு. அப்போ ரத்த ஓட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு ஏன்னா நரம்புக்கு காரணம் பெரிய பெரிய நரம்புக்கெல்லாம் இங்கே சனி தான் காரணமாக இருக்கு. அப்போ அந்த நரம்பு வழியாக ரத்தம் போகுது. ஸோ அந்த நரம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கு, ரத்த ஓட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை காரணமாக போயிடுது. இந்த மாதிரி பாதிப்புகளை சனிச்சந்திரனுடைய சேர்க்கை செய்யுது. அப்படிங்கும்போது நம்ம இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகங்கள் இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். சனி தோஷம் உங்களுக்கு இருக்கு. சனி சந்திரன் சேர்ந்தாலும் என்ன புணர்ப்பு தோஷம் சொல்கிறோம். ஸோ புணர்ப்பு தோஷம் ஒரு சனி தோஷம் தான். இது தாமதப்படுத்துறது, திருமண தாமதம், வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாமதமாகவே கொடுக்கறது. ஸோ இது போன்ற ஒரு கிரக அமைப்பு உள்ள ஜாதகங்களும் நீங்கள் சனிக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ சனி சந்திரன் அப்படின்னு ஒரு அமைப்பு மனோகாரகன் சந்திரன் சொல்கிறோம். இப்போ மனசில் அழுத்தத்தை கொடுக்கறது சனி. மனோகாரகன் போய் அந்த சனியோடு சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம், மன இறுக்கம், மனநிலை பாதிப்பு, இதெல்லாம் இந்த சனி சந்திரன் சேர்க்கையில் வரக்கூடிய ஒரு உபாதைகள். ஸோ இது போல் அமைப்பு. சூரியன் சனி சேர்க்கை என்ன பண்ணோம்? சூரியன் ஒளி கிரகம், இந்த சனி ஒரு இருள் கிரகம். ரெண்டு சேர்ந்தா அங்கே சூரியனை ஆத்மகாரகன் சொல்றோம். எலும்புக்கு முதுகெலும்பு. ஸோ இந்த மாதிரி எலும்புக்கு காரகம்னு அவர் தான். அப்போ நம்ம இந்த சனியும் சந்திரன் சேரும்போது, சனியும் சூரியனும் சேரும்போது எலும்பு முறிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாமல் போயிடும். ஏன்னா சூரியன் தகப்பன், சனி சூரியனோட பிள்ளைங்கிறோம். ஸோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் டேர்ம் சரியில்லாமல் போகிறதெல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரனோட சனி, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனோட சனி இருக்கு. சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? காலபுருஷ தத்துவத்தின்படி 2, 7 நம்ம வாழ்க்கை துணையை சொல்கிறது அதுதான். குடும்பத்தை சொல்கிறதும் சுக்கிரன் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ அந்த சுக்கிரனோடு சனி சேரும்போது வாழ்க்கையில் எல்லா வசதிகளையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா தனஸ்தானத்துக்கு அதிபதி, இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியோட இந்த லாபாதிபதி சேர்றாரு, கர்மாதிபதி சேர்றாரு. அப்போ
வாழ்க்கையில் வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்திடுவார். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்திடுவார். ஸோ இப்படி ஒவ்வொரு கிணங்களோடையும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இது பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். அதை ஒரு ஜபம் மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இல்லை பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிடும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் பண்ணாலும். இது நான் சொல்லலை, காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வம் கலியுக காவலன்னு சொல்லலாம். இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த காஞ்சி மகா பெரியவர் கருணை கடன் சொல்ற அந்த காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு பக்தருக்காக சொன்ன அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அவர் நமக்காக கொடுத்திருக்காரு, சனிதோஷத்தை நீக்குவதற்காக கொடுத்திருக்காரு. அந்த ஸ்லோகத்தை நீங்க சொன்னாலே போதும். வேற எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு வேற எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும். சில வாழ்வியல் முறைகளில் சில நீதி நியாயங்களை நேர்மைகளை கடைபிடிச்சு வாழ்ந்தாலே சனீஸ்வர பகவான் நம்ம கிட்ட வரமாட்டாரு. மற்றபடி நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் எந்த சுலபம் சொன்னாலும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் சனீஸ்வர பகவான் அதுக்கு கட்டுப்பட மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வாழ்க்கை முறையில் நேர்மை இருக்கணும். வாக்கு சுத்தம், உடல் சுத்தம், எல்லாத்துலேயும் ஒரு சுத்தமும் ஒரு நேர்மையும் இருந்தால் சனீஸ்வர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு எந்த தீய பலன்களையும் கொடுக்க மாட்டாரு. அதோட இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டோம்னா சனீஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு நமக்கு வாய்ப்பாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் இதை நான் கொடுக்குறேன், நல்லா கேட்டுங்க. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்திய நலஸ்யச ருதுபர்ணஸ்ய ராஜஸ்ய கீர்த்தனம் கலிநாசனம். இதாங்க ஸ்லோகம். இதை 108 முறை சொல்கிறதுனாலும் சொல்லலாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாம், சனிக்கிழமைகளில் சொல்லலாம், ஆலயங்களில் உட்காந்து இதை சொல்லலாம். இது ரொம்ப எளிய பரிகாரம், காஞ்சி மகா பெரியவர் அருளிய பரிகாரம். ஸோ இது அற்புதமான இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல சனீஸ்வரனுடைய உங்கள் ஜாதகத்தில் அவர் 2ஆம் இடத்துல இருக்கட்டும், 8ஆம் இடத்துல இருக்கட்டும், 7ஆம் இடத்துல இருக்கட்டும், 6ஆம் இடத்துல இருக்கட்டும், 5ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சனி தோஷம் குறைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்திய நலஸ்யச ருது பர்ணஸ்ய ராஜஸ்ய கீர்த்தனம் கலிநாசனம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னால் போதும் நண்பர்களே. மீண்டும் ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் லைக் போடுங்க, முடிஞ்சால் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேளுங்க, உடனுக்குடன் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.